ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில் பார்ட் 4 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியில் பாளையக்காரரை பற்றி வந்து பார்த்தோம். பாளையக்காரர் அமைப்பு, பாளையக்காரர் முறை எவ்வாறு உருவானுச்சுன்னு பார்த்தோம். அடுத்து பார்ட் 2ல் வந்து பூலித்தேவரை வந்து பார்த்தோம். பார்ட் 3ல் வந்து கட்டபொம்மனை பற்றி பார்த்தோம். இப்போ பார்ட் 4ல் வந்து வேலுநாச்சியாரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி, இந்திய அளவில் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணியான வேலுநாச்சியாரை பற்றி இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகே, இவங்களுடைய காலகட்டம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1730 96 வரையும் தான் இவங்களுடைய காலகட்டம். இவர் யாருடைய மகள்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ராமநாதபுரம் மன்னராக இருந்தக்கூடிய செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, இவங்களுடைய மகள் தான் யார் அப்படின்னா வேலுநாச்சியார். இந்த செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து ஆண் வாரிசு வந்து கிடையாது. எனவே வேலுநாச்சியார் என்ன செய்கிறாரு, ஒரு திறமை மிக்க பெண்மணியாக வளர்க்கிறார். அது குதிரை ஏற்றம், குதிரை சவாரி, அதே மாதிரி தற்காப்பு கலைகள், போர் பயிற்சி எல்லாமே கொடுத்து வந்து என்ன செஞ்சிருப்பாரு, வளர்த்துருப்பாரு. நிறைய மொழிகள் வந்து இவங்க கற்றுருப்பாங்க. அதாவது தமிழ் புத்தகத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கும் என்னென்ன மொழிகள் வந்து இவங்க கற்றுருப்பாங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, யாருக்கு மனம் முடித்து கொடுக்குறாரு அப்படின்னா ராமநாதபுரம் பக்கத்தில் கூட சிவகங்கை மன்னர் யாருக்கு அப்படின்னா முத்து வடுகநாதருக்கு 16 வயதில் மனம் முடித்து கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. வேலுநாச்சியாருக்கு முத்து வடுகநாதருக்கு பிறந்த குழந்தை வந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளச்சி நாச்சியாரை யாருக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய வேங்கன் உடையன் தேவர், அதாவது இந்த வேலு நாச்சியாருடைய மருமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரிய வேங்கன் உடைய தேவர். ஓகேங்களா? இதெல்லாம் இவங்களுடைய குடும்ப தகவல். அப்போ வேலு நாச்சியாருடைய தந்தை செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, கணவர் பேரு முத்து வடுகநாதர். ஓகேங்களா? மகள் வெள்ளச்சி நாச்சியார், மருமகன் பேரு பெரிய வேங்கன் உடைய தேவர். அவருடைய சிறப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண். ஆண்னு பார்த்தோன்னா புலித்தேவர் சொன்னோம். அந்த மாதிரி பெண்ணுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க தான். சிறப்பு பெயர் வீரமங்கை, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னா இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சரி, இவங்க எப்படி ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க, இதற்கான கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான முக்கியமான கதை வந்து காளையார் கோயில் போர் தான். ஏன்னா இப்போ இந்த காளையார் கோயில் அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இவருடைய கணவரான கணவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முத்து வடுகநாதர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை ஆங்கிலேயர்களுடைய ஒரு படை தளபதியாக இருக்கக்கூடிய கேப்டன் பான்ஷோரும் பிளஸ் ஆற்காடு நவாப்பும் சேர்ந்து காளையார் கோயிலுங்கிற இடத்துல யாரை தாக்குறாங்க அப்படின்னா முத்து வடுகநாதர் கிட்ட போர் பண்றாங்க. இந்த போர்ல யார் வெற்றி அடைகிறாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா கேப்டன் பான்ஷோ, ஆற்காடு நவாப் வெற்றி. அதே மாதிரி முத்து வடுகநாதர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த போர்ல வந்து மரணம் அடைகிறார். ஓகேங்களா? இதோட விளைவு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வேலுநாச்சியார் இங்க இருந்து தப்பிச்சு போறாங்க குழந்தையோட. எங்க போறாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய திண்டுக்கல். ஓகேங்களா? திண்டுக்கல் விருப்பாட்சி கோட்டையில கோபால் நாயக்கர் அப்படிங்கிறவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு 8 வருஷம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, தலைமுறை வாழ்க்கை வந்து வாழ்ந்திருப்பாங்க. தலைமுறை வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆங்கிலேயரை தாக்குவதற்கு தயார்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தளவாய் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா தாண்டவராயன். ஓகேங்களா? இவர் தான் வந்து இவங்களுக்கு ஆதரவாக வந்து யாருக்கு, திப்பு சுல்தான் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கடிதம்லாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹைதர் அலிக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கடிதம் எழுதுனது வந்து இவங்க தான். அதே மாதிரி ஒரு படை தளபதியாக பெரிய மருதும், ஆலோசகராக சின்ன மருதும் இருந்திருப்பாங்க. இந்த தளபதியாக இருந்த பெரிய மருது சின்ன மருதெல்லாம் யார்கிட்ட வேலை செஞ்சவங்கன்னா முத்து வடுகநாதர்கிட்ட வேலை செஞ்சவங்க. அப்படியே தங்களுடைய அரசர்கிட்ட வேலை செஞ்சுட்டு தங்களுடைய அரசர் மரணத்துக்கு அப்புறம் அரசிக்கு வந்து அப்படியே உதவி செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண்கள் படைப்பிரிவை உருவாக்கியிருப்பாங்க. அந்த படைப்பிரிவோட பேரு உடையாள். அதுக்கு தலைவியாக இருந்தவர் வந்து குயிலி. ஓகேங்களா? அந்த குயிலியை பற்றி பின்னாடி வந்து பார்ப்போம். முதல் தற்கொலை படை பெண் அப்படின்லாம் பார்க்கல. ஓகேங்களா? இவங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஹைதர் அலி கிட்ட வந்து ஓகேங்களா, திப்பு சுல்தானுடைய இளவலாக இருந்தக்கூடிய ஹைதர் அலி கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நான் ஆங்கிலேயரை தாக்கணும், எனக்கு வந்து உங்களுடைய படைகள் அனுப்புங்க கேட்பாங்க. ஒரு 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை வேணும்னு அனுப்புவாங்க. உருது மொழியில் கூட இந்த கடிதம் எழுதுவாங்க. இதெல்லாம் வந்து தமிழ் புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா இவருக்கு இவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து என்ன செய்வார், திண்டுக்கல்ல இருந்த தன்னுடைய படை தளபதியான கோட்டை தளபதியான சையது கிட்ட சொல்லி இவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் 5000 காலாட்படையும் குதிரைப்படையும் யாருக்கு அனுப்பியிருப்பாங்க, வேலுநாச்சியாருக்கு அனுப்பியிருப்பாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 1780 சிவகங்கையை கைப்பற்றுவாங்க. விஜயதசமினா அன்னைக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் கோட்டைக்குள்ளே போகலாம். அப்போ இவங்களோட பெண்கள் படையை அனுப்பி என்ன செஞ்சுருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க, கோட்டையை தாக்கி இந்த கோட்டையை வந்து கைப்பற்றப்பட்டது. எப்போது அப்படின்னா 1780. 72 கோட்டையை வந்து இழக்கிறாங்களா, 8 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, 1780 கோட்டை மீண்டும் கைப்பற்றப்பட்டது. ஓகேங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய படை தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய உதவி, அந்த ஹைதர் அலியோட உதவி, இவங்க வந்து கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாங்க. இதில் முக்கியமாக 2 பேரை பார்க்கணும். ஒன்று குயிலி, இன்னொன்று உடையாள். குயிலி யாருன்னா இவங்களுடைய தோழி தான். ஓகேங்களா? உங்களுடைய உருவாக்கிய அந்த பெண்கள் படைப்பிரிவு உடையாள் அப்படிங்கிற படைப்பிரிவோட தலைவியாகவும் இவங்க தான் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தன்னோட உடம்புல தீ வைத்து கொண்டு அந்த ஆங்கிலேயர்கள் ஆயுத கடங்களாக வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் போய் அப்படியே குதிச்சோட என்ன செஞ்சிடும், அவங்களோட ஆயுதங்கள் வெடிமருந்தெல்லாம் அழிச்சிருவாங்க இல்லையா. முதல் தற்கொலைப்படை பெண்ணாக பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா கோயிலி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உடையாள் அப்படிங்கிறவங்க மேய்த்த தொழில் புரியக்கூடிய ஒரு பெண்ணு தான்.
வேலுநாச்சியார் வந்து பதுங்கியிருப்பாங்க. அவங்கள பற்றி என்ன செஞ்சுருப்பாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு துப்பு கேட்டிருப்பாங்க. ஆனால் சொல்ல மறுத்திருப்பாங்க. உடனே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்த உடையாளை வந்து கொலை செஞ்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. சரி, இப்போ வேலுநாச்சியார் வந்து கைப்பற்றிட்டாங்க இல்லையா, 780 கைப்பற்றிட்டாங்க. அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. மறுபடியும் 83 மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறாங்க. மருது சகோதரர்கள் உதவியால் வெற்றி பெற்றாங்க. இதுக்கடையில் ஒரு உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வேங்கன் பெரிய உடையதேவன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலுநாச்சியாருடைய மருமகன். இவங்க வந்து சிவகங்கையோட மன்னராக ஆகுறாங்க. இந்த காலகட்டத்தில் திடீர்னு அவங்க மகள் வெள்ளச்சி நாச்சியார் வந்து சந்தேகமான முறையில் வந்து மரணம் அடைகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே 96 காலகட்டத்தில் வேலுநாச்சியார் வந்து நோயுற்று மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வேலுநாச்சியாரை பற்றி நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு முழு ஐடியா கிடச்சிரும். ஓகே, கீழ்கண்டவற்றுள் வேலுநாச்சியார் பற்றி தவறான கூற்று இது. ராமநாதபுரம் இளவரசி ஆவார். ஆமாம், ராமநாதபுரத்தோட இளவரசி, இது ரைட்டு தான். இவருடைய கணவர் முத்து வடுக உடையதேவர், கரெக்டு தான். 1780 ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலுநாச்சியாரை தோற்கடித்தார். ஹைதர் அலி போர் எடுத்திருக்கவே மாட்டார், அதனால் இது தப்பு. இவர் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார். ஆமாம், கரெக்டு. அப்போ 3 மட்டும்தான் தவறு. ஓகேங்களா? சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படைக்கு தலைமையேற்றவரின் பெயர் வந்து குயிலி. பார்த்தோம் இல்லையா, குயிலி. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட்டு சம்பந்தப்பட்ட கொஸ்டின். தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக வேலுநாச்சியாரிடம் பணிபுரிந்தார். இது கரெக்டு. வேலுநாச்சியார் கணவர் முத்துவடுக உடையதேவரை பிரிட்டிஷ் படை காளையார்கோவில் கோயிலில் கொண்டது, கரெக்டு. பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு படை தலைவராக இருந்தார், கரெக்டு. மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர். இது எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால் நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார்னா விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்து வந்திருப்பார். நெக்ஸ்ட், வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார், கரெக்டு. வேலுநாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவது தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். ஆமாம், ரெண்டுமே வந்து இது கரெக்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துங்க, சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார். ஆமாம், கரெக்டு தான். காளையர் கோயில் போரில் கொல்லப்பட்ட முத்துவடுகநாதர் ராணி வேலுநாச்சியாரின் கணவர் ஆவார், கரெக்டு தான். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்கு உரிய படை தளபதி குயிலி. இவர் முதல் தற்கொலைப்படை வீரர் ஆவார், கரெக்டு தான். மருது சகோதரிகளின் உதவியுடன் வேலுநாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூடி கொண்டார். ஆமாம், எல்லாமே வந்து கரெக்டு தான். ஏன்னா 783 என்ன செஞ்சாங்கன்னா தாக்குவாங்க. அப்போ வந்து மருது சகோதரர்கள் ரொம்ப முக்கியமாக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண்ணரசியான வேலுநாச்சியார் தான். ராணி லட்சுமிபாய் கிடையாது, வேலுநாச்சியார் தான். ஆனால் தென்னிந்தவன் ஜான்சி ராணி அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு இல்லையா? ஆனால் வந்து நம்ம எடுத்துக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தென்னிந்தவன் ஜான்சி ராணி யாருன்னு கேட்டால் இவங்க தான். வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். இது வந்து பள்ளி புத்தகத்திலாம் இருக்காது, இது கூடுதல் கொஸ்டின்ஸ். அவர் மிக சிறப்பு மிக்கவராக ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். ரெண்டுமே கரெக்ட். ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு வேலுநாச்சியார் அப்படிங்கிற பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து 4 பார்ட் வந்து இதோட முடிச்சிட்டோம். ஓகேங்களா? பார்ட் 4 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 3 பார்ட்டு தான். மருது சகோதரர்கள் பார்ப்போம், தென்னிந்திய கிளை சேர்ந்து பார்ப்போம். அடுத்து பார்ட் 6 வந்து தீரன் சின்னமலையை பற்றி ஒரு சின்ன வீடியோ இருக்கும், அதை பார்த்துருவோம். அடுத்து பார்ட் 7 வந்து வேலூர் கழகத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? நன்றி.